உதகை அருகே உள்ள மாயார் கிராமத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சுற்றித் திரியும் காட்டு யானையால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்து வருகின்றனர். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாயாறில் ஒரு நடுநிலைப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நுழைந்த காட்டு யானை சத்துணவு கூடங்களை சேதப்படுத்தி உணவுப் பொருட்களையும் சூறையாடியுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட தடுப்புச் சுவரையும் 2 இடங்களில் இடித்து தள்ளி இந்த காட்டு யானை பள்ளிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்துள்ளது. தொடர்ந்து இந்த காட்டு யானை நடமாடி வருவதால் பள்ளி குழந்தைகளும் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இதனால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவும் மிகுந்த அச்சமடைந்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு வாரம் கடந்தும் இந்த மாங்காய் மரங்களை குறிவைத்தும் அரிசி மூட்டைகளை குறிவைத்து வரும் இந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி பொதுமக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ள நிலையில் அதிகாலை நேரங்களில் பொதுவாக குழந்தைகள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் பொழுது பெற்றோர்களுடன் பாதுகாப்பாக வருகிறார்கள். அதேபோல் மாலை வேளையிலும் இந்த குழந்தைகளை அழைக்க பெற்றோர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். 5 மணிக்கெல்லாம் யானை வந்துடுது சார். ஊருக்குள்ளே வந்து 5 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடுது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏரியா கிட்டே வருது. 4 மணிக்கெல்லாம் ஒரு சில டைம் 4 மணிக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்கூல்கிட்ட 5 மணி 4:30 இந்த சம்திங்லலாம் வந்துடுதுங்க சார். அப்போ என்னென்னா ஸ்கூல் குழந்தைங்க வந்து வெளியே போகிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஃபாரஸ்ட்டுக்காரங்க வராங்க, துரத்துறாங்க, எது பண்ணாலும் அது போக மாட்டேங்குது சார். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இப்போ 5 மணிக்கு துரத்துறாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு உள்ளே வந்துடுது. 10 மணிக்கு துரத்தும் போது நைட்டு 1 மணிக்கெலாம் வந்துடுது. அவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே வர்றதுக்குள்ளே யானை வந்துடுது. இல்லைன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் வருதுங்க சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப அடிச்சிருச்சுங்க. சத்துணவு இதெல்லாம் உடச்சி உள்ளே 4 மூட்டை அரிசியெல்லாம் எடுத்து இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்குங்க சார். இப்போ அந்த டேஸ்ட் ஒன்று பழகுனதுனால நம்ம கோஆப்ரேட்டிவ் டேஸ்ட் இருக்கும், அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்திருக்குது, இந்த மாதிரி பண்ணாது. இந்த வருஷம் தான் இந்த மாதிரி புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி எங்களுக்கு கூடு சைடில் ட்ரென்ச் எல்லாம் தோண்டியிருக்காங்க சார். அது தோண்டியும் பயன் இல்லாமல் தான் இருக்குது, யூஸ் இல்லை. அது கொஞ்சம் நல்லா ஆழம் பண்ணி தோண்டி, ஏன்னா காம்பவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் தான் ஆச்சு. 10 டேஸ்க்குள்ளேயே வந்து 5 டேஸ்க்கு முன்னாடி தான் பெயிண்ட் அடித்தாங்க, அதுவும் இடிச்சிருச்சு. இந்த மாதிரி கேஸ் சிலிண்டராக வெளியே எடுத்து போடுறது கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. கொஞ்சம் இது பார்த்தா நல்லாயிருக்கும் சார். ஏன்னா வனத்துறை வந்து என்ன முயற்சி பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் அது செட் ஆக மாட்டேங்குது. அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நிரந்தர தீர்வாக எங்களுக்கு ஒன்று வேணுங்க சார். யானைங்களால் ரொம்ப தொல்லைங்க. காலையில் ஸ்கூலுக்கே வர ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி கூட இப்போது போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி 2 யானைங்க வாசல் முன்னாடி நின்றுருந்துச்சு. இபி ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்து பார்த்து எல்லாமே இது பண்ணாங்க, ஓட்டினாங்க. அடிக்கடி இவங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க. அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க, வனத்துறையிலேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ இது ஃபுல்லும் ஃபென்சிங் போட்டு கொடுக்கணுங்க, சோலார் ஃபென்சிங் போட்டு கொடுக்கணும். என்ன பண்ணிச்சுக்கா யானை 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லு சமையல் ரூம் எல்லாம் ஃபுல்லு இடித்து போட்டிருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு பொருள் இல்லை, எல்லாத்தையும் இடித்து உடச்சி போட்டிருக்கு. சிலிண்டர் எல்லாம் எடுத்து போட்டிருக்கு. அடுப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உடச்சி போட்டிருக்கு. யானை கலாட்டா வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்குது. பெரும்பாலும் வந்து ஊருக்குள்ளார வராமல் வெளியே தான் இருந்துச்சு. இந்த ஒரு மாத காலமாக வந்து யானை வந்து இந்த ஊருக்குள்ளார வர்றது, ஸ்கூலை சேதப்படுத்துறது, சத்துணவு மையத்தை இது பண்ணுறது, சத்துணவு மையத்துலேருந்து அரிசி பருப்பு எல்லாம் இழுத்து போட்டு இந்த ஒரு வாரமாக பயங்கர பிரச்சனையாக இருக்குது. வனத்துறையிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இரவு நேரங்களில் வந்து அவங்களும் ரோந்து பணியிலெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களும் விரட்டிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கும்கி யானையை வச்சு இந்த யானை விரட்டணும்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறாங்க. குழந்தைங்க எப்படி பயப்படுறாங்க? ஆமாங்க, குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது பயக்கப்படுறாங்க இல்லைங்களா. சாயங்காலம் எந்த டைம் போகிறனே தெரியாது, எந்த மூலையிலேருந்து வருதுன்னு தெரியாதுங்க. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. டெய்லி குழந்தைங்களை கூப்பிட வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதனால் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் ஒரு கும்கி யானை வச்சு யானையை வரட்டும்னு சொல்லி கேட்டுக்கிறோங்க. எங்கள் ஊரில் வந்து யானை வந்து கலாட்டி பண்ணிட்டு போயிருக்கு. அப்புறம் ஸ்கூல் காம்பவுண்டெல்லாம் உடச்சிட்டு போயிருக்கு. அப்புறம் புலியெல்லாம் வந்து செல்வப்பா காலவனியில் ஒரு மான் அடித்து எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்புறம் சிறுத்தை வந்து டேமில் போயிருக்கு. அப்புறம் யானை வந்து ஸ்கூல் காம்பவுண்டெல்லாம் உடச்சி கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே வீசி, அப்புறம் அரிசி மூட்டையெல்லாம் எடுத்து வெளியே வீசி, அப்புறம் சேரு பெஞ்ச் எல்லாம் உடச்சி கலாட்டா பண்ணி ஸ்கூலுக்கு வெளியே விளையாடுறதுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சூழ்நிலை இங்கு இருந்ததில்லை. ஆனால் தற்போது இந்த காட்டு யானையின் நடமாட்டத்தால் இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கருதி பெற்றோர்கள் பள்ளிகளுக்கே வந்து குழந்தைகளை அழைத்துச் செல்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் இந்த காட்டு யானை நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் இரவு நேரங்களிலும் அதேபோல் அதிகாலை நேரங்களிலும் பொதுமக்கள் வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். எனவே இந்த காட்டு யானையை கும்கி யானைகளை கொண்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும். இதுக்கு வனத்துறையினர் வந்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த மாயார் கிராம மக்களின் ஒரு முழு கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு, நீலகிரியிலிருந்து செய்தியாளர் ஐயாசாமி.